Hello, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். மார்க்கஸ் ஆரேலியஸோட மெடிடேஷன்ஸ் வெரி ஃபேமஸ் ஒர்க் அது. ஹிஸ் ஜேர்னல்ஸ் ஹவ் பிகம் தட். அதில் ஒரு பெரிய பியூட்டிஃபுல் கான்செப்ட் இருக்குது. இஸ் இட் நெசசரி? இஸ் திஸ் நெசசரி? இது தேவையா? என்ன செய்கிறதுக்கு முன்னாடி அது யோசிங்க அப்படின்ட்டு அவர் போட்டிருக்காரு. I really love that concept. அது பியூட்டிஃபுல் லைஃப் அட்வைஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. Before you think something, before you say something, before you do something, really think, really ask yourself, is this necessary? இது எனக்கு தேவையா? We'll start from thoughts. நம்ம நிறைய we suffer more in our imagination than in reality அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி நம்ம நடக்க போக வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யோசித்து நம்ம மைண்டில் நிறைய நம்ம சஃபர் பண்ணுவோம். ரொம்ப நாள் முன்னாடி நடந்து முடிஞ்ச எனிவே இட் ஹஸ் ஹேப்பன்டு, புதுசாக ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லைன்னு நடந்து முடிஞ்சு போனது. ஆனால் அப்படி பேசிட்டாங்களே, அப்படி சொன்னாங்களே அப்படின்னு நம்ம அதை பற்றியே யோசித்து நம்ம நிறைய டைம் சஃபர் பண்ணுவோம். இந்த மாதிரி தாட்ஸ்லேயே நம்ம ஏராளமாக சஃபர் பண்ணுவோம், மோர் தேன் இன் ரியாலிட்டியில் ஒரு காலம் நடக்காத விஷயங்களை பற்றி கூட நம்ம யோசித்து நடந்தால் என்ன ஆகும்னு யோசித்து நம்ம வரி பண்ணிக்கலாம். ஆர் நடந்து முடிஞ்ச விஷயங்கள், இன்னும் அது சேஞ்ச் பண்ண முடியாத விஷயங்கள், அதை பற்றி தேவையில்லாமல் யோசித்து நம்ம வரி பண்ணிக்கலாம். ஆர் ரொம்ப டாக்ஸிக் தாட்ஸ், இன்னொருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு எரிச்சலாக வர்றதை பற்றி யோசித்து நம்ம தேவையில்லாமல் வி கேன் ஸ்பெண்ட் அவர் டைம். இன்னொருத்தரை பற்றி குறைகள் யோசித்து வி வில் பி வேஸ்டிங் அவர் டைம். இந்த மாதிரி வென் அ தாட் கம்ஸ், நம்ம மைண்டுக்குள்ளே இருந்து நம்மளை ரொம்ப சுத்த வைக்கிற ஒரு தாட் வந்துச்சுன்னா, ஒரு எனி தாட் ரியலி அது ரொம்ப டீப் ரூட்டடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, திங்க் ஃபார் அ மினிட், இஸ் திஸ் நெசசரி? இது தேவையா? ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம்னா அது நம்மளால் இன்னும் மாற்ற முடியாது. இட் ஹஸ் ஹேப்பன். வாட் ஹஸ் ஹேப்பன் இஸ் ஹேப்பன். வி ஹாவ் டு சிம்ப்ளி அக்செப்ட் இட். இப்போ நம்ம உட்காந்து அதை பற்றி யோசித்ததுனால நம்மளோட பாஸ்ட் மாறப்போகிறது கிடையாது. இட் இஸ் கோயிங் டு ரிமெயின் த சேம். நம்ம அதை பற்றி ரொம்ப யோசித்தோம், நான் அதை பற்றி ரொம்ப 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 வருத்தப்பட்டேன், இது சொல்கிறது ஒன்றும் பெருமை இல்லை. அது சொல்கிறதுனால நம்ம வாழ்க்கை எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஸோ பியாண்ட் அ பாயிண்ட் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி, அதுவும் 10 வருஷம் முன்னாடி அவர் அந்த டைமில் எனக்கு தேவைப்படும் போது அவர் அப்படி முடியலைன்னு சொல்லிட்டாரு. இது இப்போது யோசிச்சிருந்துட்டு என்ன பண்ணுறீங்க? உங்கள் டைம் தானே நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. இஸ் திஸ் நெசசரி? இஸ் திஸ் ப்ரொடக்டிவ்? உங்கள் மைண்டுக்கு ஏதாவது வழியில் இது கான்ட்ரிபியூட் பண்ணுதா? இல்லை இது உங்களே சும்மா மென்டல் டார்ச்சர் தான் கொடுக்குதா? இஃப் இட் இஸ் நாட் நெசசரி, இது தேவையில்லைன்னா அதை விட்டுடுங்க. லெட் தட் தாட் கோ. இது எனக்கு ப்ரொடக்டிவாக இல்லை, நான் இதை பற்றி யோசித்து என்னோடய வேல்யூபிள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலைன்னு நம்ம விட்டுடலாம். நாளைக்கு வரப்போகிற பிரச்சனைகளை பற்றி நிறைய பேர் யோசிப்பாங்க. To a certain extent, you need to, of course, consider what could happen and prevent it as good as you can. But once you have done that exercise once, இது ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடக்கலாமான்னு யோசிச்சு, when you have already taken the enough measures, அதுக்கப்புறமும் இருந்தாலும் இது இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு மண்டே புண் பண்ண தேவையில்லை. இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். தப்பாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஹேண்டில் பண்ணுவீங்க தானே. ஒன் வே ஒரு அதர் நம்ம அதை சந்திச்சு தானே ஆகணும். அப்போ சந்திக்க தான் போகிறோம். இன்கேஸ் தப்பாகிடுச்சு, நம்ம நினைக்காதபடியாக நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துருச்சுன்னா, வி ஆர் கோயிங் டு மேக் ஷுர் தட் அதை நம்ம தாண்டி தான் போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி ஹர்ட்ஃபுல், பட் வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் லிவ் இட். எது தான் வாழ்க்கையில் நடந்தாலும் நம்ம சந்திக்க தான் போகிறோம். இப்போவே உட்காந்து அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு நான் இப்போ இருந்தே சந்திக்க ஆரம்பிக்க தேவையில்லைல்ல, வரும்போது பார்த்துக்கலாம்ல. இப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நாளைய பற்றியான தேவையில்லாத வரிஸ் யூ கேன் டேக் இட் அவே. அண்ட் தாட்ஸ் அபவுட் அதர்ஸ், இட்ஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் திங். நமக்கு நடந்ததை பற்றியாவது யோசிக்கிறதுக்காவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. இன்னொருத்தரை பற்றி யோசிச்சு அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பேசிட்டாரு, அவர் அப்படி நடந்துட்டுருக்காரு, இவர் இப்படி நடந்துட்டுருக்காரு, அவர் எப்படியோ நடந்துட்டு இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையை தானே அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கட்டுமே. அவருடைய மொராலிட்டி உங்கள் மொராலிட்டி ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நானாக இருந்தால் பண்ணியிருக்க மாட்டேன் இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லை. நீங்களா? இல்லை அவர் தானே, அதனால தானே அவர் பண்ணுறாரு. நீங்கள் வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம், அது நீங்கள் உங்கள் பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம். அதுக்கு அவர் எப்படி நடக்கிறாரு நம்ம ஏன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்? நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் ஒருத்தர் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 100 மார்க்காக நம்ம எடுக்க போகிறோம். கடவுள் கூட கடவுள்கிட்ட கூட நம்ம போய் நிறைய தடவை கடவுளை என்னால் தப்பு நடந்துச்சு, எனக்கு மன்னிச்சு கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல.
சமஸ்தாபராதம்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். ஏன்னா இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச எல்லா தப்புமே நீங்கள் மன்னிச்சிடுங்கன்னு நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டுக்கோ. கடவுள் கோயில் போனோம். இதே தான் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோன்னு. இப்போ இன்னொருத்தர் தப்பு பண்ணால் என்ன? அவரும் தான் மனிதர் தானே. அவர் என்ன புக்கு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலோடய வந்திருக்காரு? ஒன்றும் இல்லைல்ல. அவர் நம்மளே மாதிரி அன்றாட வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கார். அவர் நம்மளோட அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் கூட அவரும் வாழ்க்கை ஃபஸ்ட்டு டைம் தான் வாழ்கிறாரு. அவங்களுக்கும் தப்பு நடக்க தான் செய்யும். அவங்களாலேயும் தப்பு நடக்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய இதில் இருக்கிறவங்களா இருந்தாலும் தே மே மேக் மிஸ்டேக்ஸ். இதை ஒரு இஃப் இட் இஸ் ரியலி ஹார்மிங் யூ டேக் நெசசரி ஸ்டெப்புங்கிறது ஒழியே அதை பற்றி யோசிச்சு மென்டல் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பி வெரி கேர்ஃபுல் வை யுவர் எனர்ஜி கோஸ். நீங்கள் மைண்டை தேவையில்லாத ஒரு நபர் ஹூம் யூ டோன்ட் ஈவன் லைக் அவரை பற்றி யோசிக்கிறதில் நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் நிம்மதி உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். அண்ட் வென் யூ கீப் திங்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ் உங்களோட பாடியில் த ஹார்மோன்ஸ் தட் வில் கீப் க்ரூசிங் த்ரூ யுவர் பாடி, கோர்சிங் த்ரூ யுவர் பாடி, அந்த ஹார்மோன்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் யூ. தே ஆர் கோயிங் டு காஸ் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் யூ. அதிலிருந்து உங்களுக்கு ஃபிசிக்கலி ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் போகுது. when your stress is on that level, இந்த chronic stress is a very dangerous thing. It is like drinking poison every day. இது ஸ்ட்ரெஸ் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத ஆள்களை பற்றி எனக்கு குறைகள் சொல்கிறதுக்கெல்லாம் மைண்டில் இடம் கொடுக்காதீங்க. திங்க் அபவுட் குட் திங்ஸ். நமக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் நல்லது இருக்குது. நம்ம வாழறோம் இல்லை, சந்தோஷமாக வாழறோம் இல்லை. ஹெல்த்தில் we may be having good health, or we may be having a good family, or we may be having a good job, or we may be having good goals, we may have a good heart. ஏதோ ஒன்று நமக்கு இருக்குல்ல, இருக்கிற நல்லதில்லை பற்றி நம்ம யோசிக்கலாம்ல. ஆனால் நமக்கு ஒரு நல்லது இருக்குன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஒரு நிமிஷம் கூட கடவுளை எனக்கு இது கொடுத்துட்டாங்களே தேங்க்யூன்னு நம்ம சொல்கிறதே நமக்கு ஒரு பழக்கமே கிடையாது. டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் எனக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கேன், ஹவு பியூட்டிஃபுல் மை லைஃப் இஸ்ன்னு நம்ம யோசித்தாலே நமக்கு அந்த நாள் நல்லா அமையும். That first thought that we have before when we wake up and the last thought we have before we go to sleep, those are very crucial, very very important. நம்ம brain அந்த டைமில் it is emitting a different wave, அதோட state different இருக்குங்கிறதுனால those things will imprint deeply. That will change our attitude and who we are as a person. So அந்த டைமில் நம்மளோட thoughts can be as good as possible. ஒரு தாட் வரும்போது மைண்டுக்குள்ளே சால்வ் பண்ணுற தாட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு திங்க், இந்த தாட் எனக்கு தேவையா, இதனால் எனக்கு ஏதோ பலன் இருக்கா, எதுவும் இல்லைன்னா அதை விட்டுடுங்க, க்ளோஸ் இட். நீங்கள் ஒருத்தரை மன்னிச்சாலும் மன்னிக்கலைனாலும் யூ கேன் ஜஸ்ட் இக்னோர், யூ கேன் க்ளோஸ் தட் சாப்டர். இந்த சாப்டருக்கெல்லாம் எங்கேயோ ஒரு முடிவு வரணும். கடைசி நாள் வரைக்கும் இவர் பண்ண இந்த தப்பு நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறது என்ன பெருமையா என்ன? இதனால் என்ன ஆக போகுது? இஃப் யூ கான் ட்ரஸ்ட் அ பர்சன், டோன்ட் ட்ரஸ்ட் தம் ஹென்ஸ்ஃபோர்த். இன்னுமே அவரை நம்ப மாட்டோம், அவ்வளோதான். அவர் பண்ண நம்பிக்கை துரோகத்தை பற்றி டெய்லி யோசிக்க தேவையா? தேவையில்லைல்ல. அதனால அவருக்கு எதுவும் ஆகுதா? அதுவும் இல்லை. இதனால் உங்களுக்கு ஆகுதா? ஆகுது. உங்கள் மைண்டு டெய்லி இந்த வூண்டு வந்து உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நாசமாகி உங்களோட மென்டல் ஹெல்த்து நாசமாகி நீங்கள் ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ணாமல் வாழ்க்கை வீண் பண்ணுறீங்க. அவருக்கு எதுவும் ஆகலை. ஸோ க்ளோஸ் தட் சாப்டர். இவரே நான் நம்ப மாட்டோம், அவ்வளோதான். தட் இஸ் இட். அங்கே முடியுது. அவரை பற்றி நான் டெய்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்துருங்க. திங்க், வேறு தாட் வந்துச்சுன்னா இஸ் இஸ் நெசசரி அப்படின்னு யோசிங்க. அண்ட் பிஃபோர் யூ சே சம்திங், இது பேசுகிறது தேவையா? நீங்கள் ஒரு விஷயம் நடந்துச்சு ஓடி போய் கோசிப்பாக 1000 பேருக்கு சொல்கிறது தேவையா? இந்த விஷயத்தை பற்றி நம்ம போய் சோஷியல் மீடியாவில் பெரிய இது பண்ண போகிறோம், சண்டை போட போகிறோம், தேவையா? ஏதோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் திட்ட போகிறீங்க, அளவுக்கு மீறி திட்டுறது தேவையா? ஏதோ சொல்கிறதா இருந்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல, அதை மீறி நம்ம பேசுகிறது தேவையாக இருக்கு. பிஃபோர் யூ கோ இன் டு இட் ரீட், ஒரு நிமிஷம் யோசிங்க, இது தேவையா? இஸ் திஸ் நெசசரி? நம்மளோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். நமக்கே தெரியல எவ்வளோ பவர்ஃபுல். அந்த அளவுக்கு தே ஆர் பவர்ஃபுல். நம்ம மந்திரன் எல்லாம் சொல்கிறது கூட இட் இஸ் சம்திங் தட் இஸ் ஸ்போக்கன் வேர்டு. நம்மளோட வார்த்தைகளுக்கு ஒரு பவர் உண்டு. தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் வாய் வைக்கிறது வில் ட்ரெயின் யூ. உங்களோட இருக்கக்கூடிய பவர் வந்து இட் இஸ் கோயிங் ஆஃப் ஃபார் நோ ரீசன் அண்ட் கிவிங் அவே மோர் தென் யூ ஷுட். உங்களுக்கு ஒன்று ஒரு ப்ரைவசி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் விளைவிலான்னு பேசிகிட்டே இருக்கிறது, இட் இஸ் கோயிங் டு ஹார்ம் யூ. ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். தேவையானது பேசுங்க. இஃப் சம்படி நீட்ஸ் டு நோ சம்திங் யூ கேன் சே இட். இல்லைன்னா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, வை டு யூ நீட் டு ஷேர் இட்? அவங்கள அசிங்கப்படுத்தி நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவர் எப்படியோ பண்ணிட்டு போட்டுமே, நமக்கு என்ன? நம்ம யார் இதெல்லாம் பேசுகிறதுக்கு?
இப்போ தேவையில்லாத கோசிப் யூ கேன் கட் இட் ஆஃப். நம்மளோட டாக்ஸிசிட்டிங்கிறது நம்மளிருந்து உருவாகலாம். நம்ம மற்றவங்க டாக்ஸிக்னு நிறைய சொல்லுவோம் இல்லை, நம்ம டாக்ஸிக்கான்னு யோசிக்கணும். நம்ம பேச போகிற வார்த்தைகள் டாக்ஸிக்கா இல்லை இது பாசிட்டிவா, இதனால இன்னொருத்தருக்கு பலன் இருக்குமா? ஒன்றுமே நல்லது சொல்கிறதுக்கு இல்லைன்னா பேசாமல் இருந்திருக்கலாம்ல, ஹர்ட் பண்ண தேவையில்லைல்ல. ஒருத்தர் அவருக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது எனக்கு அதை விட நடந்திருக்குன்னு நம்ம போய் சொல்லணும்னு உள்ளுக்குள்ளே இருந்து ஒருத்தர் வருமா? நடந்திருக்கல உண்மையிலே, அது அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லெட் அதர்ஸ் ஹேவ் தட் அட்டென்ஷன், லெட் அதர்ஸ் ஹேவ் த ஸ்பாட்லைட். நம்ம அதுக்குள்ளே போய் அந்த ஸ்பாட்லைட்டை இங்கே கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி when you are about to say something, think, இது ட்ரூத்ஃபுல்லா, இது உண்மையா, இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா, இது சொல்லி ஏதோ பிரயோஜனம் இருக்கா? இதெல்லாம் நம்ம நினச்சிட்டோம்னா நமக்கு தேவையில்லாத நிறைய பேச்சுகளிலிருந்து நம்மளே பாதுகாக்க முடியும். And that will help us in the future. A person who cannot be trusted to speak properly, அவருக்கு ஒரு காலம் மதிப்பு இருக்காது. அவருக்கு பொறுப்பான ஒரு போஸ்டில் அவருக்கு கொடுக்கவே மாட்டேங்குது. If a person can be trusted to keep quiet, அவருக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வந்துடும். ஸோ லேர்ன் டு கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ். வேர்ட்ஸுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ரிசோர்ஸ். எல்லா பக்கமும் தூக்கி வீசாதீங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு யூ ஷுட் பி அவேர் ஹவு மச் யூஆர் ஷேரிங், வாட் யூஆர் ஷேரிங் அண்ட் வை யூஆர் ஷேரிங் இட். தேவையில்லைங்கிறது பி வெரி வெரி கேர்ஃபுல். எல்லாருக்கிட்டும் எப்பவும் போய் கோசிப் பண்ணுறவருக்கு வாழ்க்கையில் தே வில் ஹாவ் நோ ரெஸ்பெக்ட். அவருக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். அண்ட் இஃப் யுவர் வேர்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் ஈவன் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றியே நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டி பேச போகிறீங்கன்னா தட் வில் ஹார்ம் யூ. யுவர் பிரெயின் வில் பிலீவ் இட் இஸ் ட்ரூ. ஸோ தேவையில்லாமல் நம்மளே பற்றியே நம்ம அவமானப்படுத்தி பேசக்கூடாது. பெருமைப்படுத்தி பேச முடியலன்னா பேசாமல் இருந்திருக்கல. அப்படியா, நைஸ் டு நோ, என்ன சொல்லலைல்ல, எனக்கெல்லாம் இது பண்ண முடியாது இப்படின்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்ல, அப்படி முடிச்சுக்கலாம்ல. அந்த மாதிரி எடிட் யுவர் வேர்ட்ஸ் ஸோ தட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், யூ ரெஸ்பெக்ட் அதர்ஸ், யூ ரெஸ்பெக்ட் த லைஃப் தட் யூ ஹவ் காட். இட் இஸ் வெரி 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 ப்ரெஷியஸ். சேம் வித் திங்ஸ் யூ டூ. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி திங்க், இது தேவையா, உண்மையிலே இது தேவையானு ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் கேன் ரியலி சேஞ்ச் அ லாட் ஆஃப் யுவர் பிஹேவியர். அந்த ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இஸ் வாட் வில் டிஃப்ரென்ஷியேட் அ ட்ரூலி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஃப்ரம் அ பர்சன் ஹூ வில் ஜஸ்ட் கோ புல் மாதிரி பிடிச்ச இடத்துல எல்லாம் ஓடுறது காலை மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. நம்மளுக்கு ரியாக்ஷனுங்கிறது ஒன்று உண்டு. ஒரு விஷயம் நடக்குது, நம்ம அதுக்கு ஒரு ரியாக்ஷன் சொல்கிறோம். எப்போவுமே நடக்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது that means that this person has zero control over themselves. ஏதோ ஒன்று நடக்குது, அதே ஒரு நிமிஷம் அங்கே இருந்து நம்ம யோசிச்சுட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஆக்சுவலி த பெஸ்ட் பாசிபிள் ஆப்டிமல் திங் செய்ய முடியும். நம்மளுக்கு ரியாக்ஷனாக இருக்கக்கூடாது. அந்த நடந்ததுனால நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. அது நடந்துச்சு, நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன், இதுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தா எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இங்கே நான் திட்டணுமா, இங்கே நான் கோபமாக பேசாமல் உட்காந்துருக்கணுமா, இங்கே நான் காமா இதை பற்றி சொல்லணுமா, எந்த ரெஸ்பான்ஸ் எங்கிட்ட வரணும். ஐ ஷுட் பி க்யூரேட்டட். என்னோடய ரெஸ்பான்ஸ் ஷுட் பி க்யூரேட்டட். அவங்க கையில் சுவிட்ச் போட்டாங்கன்னா உடனே நான் பல்பு மாதிரி எரியக்கூடாது. அது நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷுட் பி க்யூரேட்டட். அது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறது ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. சேம் வித் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு நிமிஷம் யோசிக்கலாம்ல, இது தேவையா, நான் இது உண்மையிலே இப்போது சாப்பிட்றது தேவையா, எனக்கு இது தேவையா இப்படின்னு யோசிக்கலாம்ல. அன்ஹெல்தி திங்ஸ், பேட் ஹேபிட்ஸ், வைஸை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இது தேவையா அப்படின்னு யோசிக்கிறது, தட் வில் ரியலி சேஞ்ச் யுவர் லைஃப். வென் வி ஹாவ் த எபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ், நம்மளே பாதுகாக்கிறது மற்றவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, வி ஆஃபன் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் ஃப்ரம் அவர் செல்ஸ். நம்மளே நமக்கு நிறைய பிரச்சனை பண்ணுவோம். இஃப் யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், நம்மளே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம்னா வாழ்க்கை வில் பிகம் மச் ஈஸியர். ரைட் சாய்ஸஸ் ஒவ்வொரு டைமில் எடுக்க முடியும். அப்போ பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை நம்மளால் அமைச்சிட்ட முடியும். ஸோ ஃபார் தேட் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி திங்க் 1 minute, இது எனக்கு தேவையா, மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனையாக நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் எழுதிடுங்க. அண்ட் தென் ரைட் நெக்ஸ்ட் டு இட், இஸ் இட் நெசசரி, இது எனக்கு ஹெல்ப் பண்ணுதா, இது என்ன ஹார்ம் பண்ணுதா. வி மே திங்க் தட் இப்படி பேசும்போது ஐ எம் வென்டிங் அவுட், இட் மே பி ஹார்ம்ஃபுல் டு யூ, யூ மே பி ஓவர் ஷேரிங் சம்வேர். திங்க், நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி திங்க், am I really required to share this? Should I be speaking this way about somebody? Should I be speaking at all? Think. Same with doing stuff. இது நான் இப்போ செய்யணுமா, இஸ் இஸ் நெசசரி, இது நான் செய்யாமல் இருந்தால் எனக்கு நாளைக்கு பெட்டராக இருக்குமா, இஸ் ஃப்யூச்சர் மீ எனக்கு தேங்க் பண்ணுமா, ஃப்யூச்சர் மீ என்ன திட்டுவோமா.
ஒரு 5 மாதம் கழிச்சு ஒரு டுமாரோ எழுந்திருக்கிறேன் நான் வந்து நேற்று இப்படி பண்ணாமல் இருந்திருந்தேன் இன்றைக்கி நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்னு நினைப்போமா? இல்லை, அது வந்து நேற்று இவ்வளோ டெம்டேஷன் வந்து நீ அது பண்ணலை, நீ நல்லா கண்ட்ரோலாக இருந்தீங்க, ரெஸ்பெக்டிவ்னு சொல்லுமா? திஸ் ஆர் திங்ஸ் வி கேன் திங்க் அண்ட் வீ கேன் டிசைட் எவ்ரி திங். ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி, பேசுகிறதுக்கு முன்னாடி, யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி திங்க் இஸ் திஸ் நெசசரி. ரெஸ்பான்ஸ் ஷுட் கம் ஃப்ரம் யூ. நடக்கிறது நடக்கட்டும், அதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் நடுவில் ஒரு ஃபில்டர் இருக்கணும். தேட் ஸ்பேஸ் இஸ் வெர் யூ அப்ளை யுவர் பிரெயின், அப்ளை யுவர் கேரக்டர், and then it should come as an output. Output should be the person that you are. அதுக்கு அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும். there should be that space that will determine a lot of your life. அதுதான் what will determine the quality of your life, the peace that you have in mind, and how focused you are in what you do. ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் how it will impact you, you have a choice. You always have a choice. You need to think, is this necessary or is it not necessary? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறதோ யோசிக்கிறதோ செய்கிறதோ செஞ்சிங்கன்னா your life will definitely be a lot more peaceful and a lot more productive. Thank you so much for watching. Bye bye.